சித்து நீங்கள் சச்சிதான் ரெண்டு போவாங்க. நம்மளை பற்றி கதை, நான் இருக்கிறேன், நான் இருப்பது எனக்கு தெரியும். யாரும் வெளிச்சம் கொண்டு வந்து நீ நான் இருக்கிறேன்னு சொல்லுவோம். அது இருக்கிறேன். அடுத்தது இந்த அனாத்மா, இந்த 3 உடம்பு 5 கோஷம், இந்த 3 அவத்தை நீ தள்ளி வச்சேன்டா என்னது, நீ ஆனந்தமாக இருக்கிற. அதுக்கு அழகான உதாரணம் ஆழ்ந்த உறக்கம். அங்கே உண்மையிலேயே ஆராய்ச்சி பண்ணி, நீ சும்மா முட்டாள்தனை பார்த்தா தெரியாது. இந்த ஊராகல என்று சொல்லணும், ஆராய்ச்சி பண்ணிப்பார். அங்கே இந்த பஞ்சகோஷம் இருக்குல்ல, 3 உடம்பு இருக்குல்ல, ஆழ்ந்த உறக்கமும் அங்கே இருக்குல்ல. ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்த உறக்கம் அறிவால் பார்த்தா இருக்குல்ல. என்ன இருந்தது? அந்த தூய ஆனந்தம். ஆனால் உனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன்? இது தெரிஞ்சிருந்தா நீ ஆழ்ந்த உறக்கத்தில் வெளியில் வந்து நீ அழுதுருக்க மாட்டேன். ஏன்? திரும்பவும் ரமண மாதிரி சொல்லுவார், குப்பையை கொண்டு போய் அசிங்கமாக கொட்டிவிட்டேன் எங்கே குப்பை தொட்டியில். சில சிவஜன் போவார் கொட்டிட்டு, நீ எங்கே போகிற திரும்ப அதுக்குள்ளே போய் என்ன தேடுறாய்? தேடி என்ன தேடு, என்ன கிடைக்கும் அங்கே சொல்லையா? குப்பை தான் கிடைக்கும். அதுதான் உண்ட கதை. இந்த ஆழ்ந்த உறக்கின்ற ஆனந்தத்தை அப்படியே விட்டு போடு. இந்த தூள சூக்ஷ்ம காரண சரீரம் பஞ்சகோஷம் விழிப்பு நிலை கனவு இந்த குப்பைக்குள்ளே போய் நீ தோன்றாய் என்ன தேடுறாய்? ஆனந்தத்தை கிடைக்குமோ? சார் நம்ம கிளியர், சிம்பிள் ஐயா. ஆனந்தம் இல்லை அதே ஆனந்தம். அது எப்படி நான் சொல்கிறது? இல்லை நீ இந்த அனாத்மா குப்பைக்குள்ளே இருக்கிற, குப்பையை கட்டி வச்சுருக்க. அந்த கதையை சொல்லணும். நான் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கேன் அங்கே ஆர்கேயில். அதுக்கு இன்னும் சின்ன கடை அது. அப்புறம் நல்ல தோசை, சின்ன தோசை போடுவேன். ஒரு பிளேன் டீவில் தான் உங்களுக்கு அந்த கடையில் நல்லா வியாபாரம் நடக்கும். அப்போ என்ன இந்த விழா கொடுப்பாங்க, அணி எடுப்பாங்க. அங்கே போய் அப்போ அதில் ஒரு தலையில் ஒரு துணி நிறைய குப்பை போட்டுட்டு போவார் வருவார். அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட் எல்லாம் தான் ஒரு பைத்தியம் போகிறான்னு சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை முகத்தை பார்த்தேன், கண்ணை பார்த்தேன். ஒரு பைத்தியாரண்ட கண்ணுன்னு தெரியணும். அந்த பைத்தியாரையில் அந்த கண்ணில் அவ்வளோ தெளிவு இருந்தது. அவனே தெரியும் பைத்தியாரையில் ஏதோ ஒரு. அப்போ ஐயா பிளெண்டி குடிக்கிறீங்களா? குடிக்கலாம். வெளி கொடுத்து அப்போ தோசையும் வெளி கொடுத்து. அப்போ 2 நாள் 3 நாள் 4 நாள் இப்போ நம்மளோட ஃப்ரெண்டு அவர் வந்தால் நான் கூப்பிடுவேன், ஐயா வாங்கணும் மணி பண்ணி விடுவேன். அப்போ ஒரு நாள் நல்ல ஃப்ரெண்டு 2 பேரும் பக்கத்துலேருந்து குடிச்சு கொண்டிருக்கோம். இவனெல்லாம் சொல்லுவேன், அந்த பைத்தியத்தோடு இந்த ஒரு பைத்தியம் சேர்ந்துருக்கேன்னு சொல்லி கொண்டிருப்பான் அவர். ஐயா நீங்கள் ஏன் இந்த குப்பையை தலையில், அது என்ன மகன் இந்த போதில் டாக்களை பார்த்து இந்த போகிறாங்க இல்லையோ, இவங்க எல்லாம் அந்த குப்பையெல்லாம் உள்ளுக்கு வச்சுருக்காங்க, ஒன்றும் செய்ய முடியாது. நான் குப்பையை வெளியில் வச்சுக்கேன், வேண்டிய நேரம் அதோட அவர் நான் காணலை. இந்த பாடத்தை படிப்பிக்கிறதுக்கு வந்த குருநாதன் யோசிச்சு பாருமா. எஸ், இந்த குப்பையை தாண்டி கொண்டிருக்காங்க. அவன் சொன்னார் தேவையான தூக்கிறது. நமக்கு உனக்கு வைக்கத்தான் தெரியும், வரிய தெரியாது உனக்கு. அவ்வளவும் குப்பை. வேறு நிறைய சொல்லு, தங்கம் பையம் பைடு கோமோதம் இருக்குது அதுக்குள்ளே. அவ்வளவும் குப்பை. காம குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் அவ்வளோ அசிங்கங்களும் இங்கே ஒன்று தலைக்குள்ளானே இருக்குது. வேற எங்கே இருக்குது? அப்போ நான் சொல்கிறேன், ஆனந்தத்தினையும் காண போகிறேன். சரியோ? சச்சித் ஆனந்தம். அதான் சத்து உனக்கு விளங்குது, நான் இருக்கிறேன். சித்து உனக்கு விளங்குது, நான் அறிவோடு உணர்வோடு இருக்கிறேன். ஆனந்தத்தில் கேள்வி கிடையாது. அதுக்கு ஏன்னா நீ குப்பைக்குள்ளே இருக்க, அதெல்லாம் களைவிடும் இல்லை. அதான் சொல்கிறேன். என்னது? அப்போ அதில் 2 இந்த ஆத்மனுக்கு இந்த சச்சிதானந்தத்தை 2 வகையில் விளக்கலாம். ஒன்று, காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி அவர் படைப்பவர் காப்பவர், மற்றது அருளுபவர் மறைப்பவர். இன்றைக்கு அழிக்க முடிய வேண்டே, அது சரியான கிளியாது இல்லை. அது என்னது? அது 4 தொழில் 5 தொழிலா என்ன சொல்லுங்க? படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல். அழித்து போட்டு அருளலாம் அப்படி, அது வேறு அர்த்தம். இதுதானே விளங்க எனக்கு. அப்போ என்ன சொல்கிறேன்டா, அது உண்டு, அது ஒரு விளக்கம். அதுக்குள்ள தடஸ்த லட்சணம்னு சொல்கிறது. இது ஒரு கொஞ்சம் குறைஞ்ச லட்சணம் இதுக்கு. அடுத்தது ஸ்வரூப லட்சணம்டா, அந்த ஆத்மன்ற உண்மையான உருவம் என்ன, அந்த லட்சணம். அதுதான் அந்த சச்சிதானந்தம். சரி. அப்போ அதுக்கு நீ அண்டங்கடந்த பொருள்,
indicated directly as infinite, eternal and so on. எங்கும் பறந்து எல்லாம் வரையும் பறந்து அண்டம் கடந்த அற்புதமான வரி அது. அண்டம் கடந்த பொருள் அளவிலதோர் ஆனந்த வெள்ளப்பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு கூறுது என கோடித்தரம் சொன்னாலும் அது அற்புதம் விளக்கு. அண்டம் கடந்த பொருள் இந்த உலக அந்த ஒரு புருஷ சுக்தியில் வருது. சகசி சா புருஷா சகசாட்ச சகசபா சபூமியும் விஸ்வதோ வித்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம். இந்த உலகம் முழுவதையும் மூடி போட்டு 10 அங்குலம் மேலே இருக்கான். என்ன அர்த்தம் உண்டா? அதுதான் அது. நீ இந்த உலகம் பேர் உருவம் நாம ரூபத்தை கடந்து அந்த பரம்பொருள் இருக்கிறதுன்னு அர்த்தம். உண்ட கனவு நனவு ஆண்டோரத்தையும் கடந்து அந்த துரியம் இருக்கிறது. அதான் நீ கேட்டீங்க. இதுக்குள்ளா அந்த ஒரு ரூபா எடுத்தீண்டா அதுக்குள்ளே 4 25% அங்கே இருக்கு இல்லை. ஆனால் 25 கடந்து ஒரு ரூபா இருக்குது. கிளியர். அப்போ ஸ்வரூபம் உண்மையான ஸ்வரூபம். ஸ்வரூபம்னா என்னது? என்னது? ரூபம்னா இந்த உருவம். ஸ்வரூபம்னா இந்த உருவம். அது தான் சத்து சித்து ஆனந்தம். அப்போ உண்டுண்டா அதை சொல்ல போகிறோம். இன்றைக்கி நம்ம முதலாவது பார்ப்போம். இது எக்ஸிஸ்டன்ஸ். சத். சத் கிம் காலத்ரேபி திஷ்டதீதி சத். அதாவது சத்துண்டா சத்து, சத்து சார்ந்தத்தில் சத்து. ஒரு மாற்றமும் இல்லாமல் முக்காலத்திலும் எது இருக்கிறதோ அதுதான் சத்து. இந்த உலகத்தில் நீ எது எடுத்தாலும் அது மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கு இறந்த காலம் இருக்கும், எதிர்காலம் இருக்கும், சில நிகழ்காலத்தில். ஆனால் முக்காலத்துலேயும் அது இருப்பதில்லை. ஆகவே சத்தாக இருக்க முடியாது. இதுவா திரும்ப இந்த உடம்பு இல்லாமல் இருந்து இல்லாமல் போய் சத்தாக இருக்க முடியாது. ஒரு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம். நீ அது பிராணம் போயிட்டு இல்லையோ, அவள் இருக்கவில்லை இல்லாமல் போகும். மனோமய கோஷம் என்ன? இந்த மனம் பாருங்க, பகலில் உண்டு இரவில் உண்டு. உண்மையில் இன்னொரு தாள ஒரு மனம் பிளாங்க் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அதுவும் இந்த சத்தாக இருக்க முடியாது. அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞான புத்தி. என்ன புத்தி கேட்டா புத்தி மழுங்கி போச்சு. என்னடா என்னென்ன புத்தி கெட்டு போச்சா சொல்லுவாங்க. அதுவும் இருக்க முடியாது. அடுத்தது ஆனந்தமயம் வேண்டாம். அறியாமை ஒன்று இருக்குது. அது அறிவு வந்தோடனே அறியாமல் போயிடும். அப்போ இது ஒன்றும் சத்தாக இருக்க முடியாது. தூல சூக்ஷ்ம காரண சரீரம் சத்தாக இருக்க முடியாது. விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை சத்தாக இருக்க ஏன் இது போகுது. இந்த அவ்வளவுக்குள்ளேயும் மாறாமல் ஒன்று இருக்கிறது. அது ப்ரெசண்ட். அது அல்வா சொல்லலாம். இந்த காட் இஸ் ப்ரெசண்ட். இது ப்ரெசன்ஸ். அவர் இருக்கிறபடியா நீ கொடுக்குற கிஃப்ட்டுக்கு பேர் ப்ரெசன்ஸ். அதான் கொடுக்கும். என்னது? நிகழ்காலம். நிகழ்காலம்ன்றது தவறு. நிகழ்காலம் ஏன் சொல்கிறேன்? இறந்த காலம் எதிர்காலத்தை வச்சு தான் நிகழ்காலம்னு சொல்கிறேன். ஆனால் இந்த சத்தியத்தை சொல்லக்குள்ள அந்த நிகழ்காலம் தவறு. எட்டர்னல் நவ் சொல்லுங்க. எப்பொழுதும் உள்ள இப்பொழுது சொல்லுங்க. இப்பொழுது ஆனால் இந்த இப்பொழுது எப்பொழுதும் உள்ளது. அற்புதமான விளக்கம். எட்டர்னல் நவ் இப்பொழுது. ஆனால் அந்த நவ் எப்பவும் இருக்கிறது. தென் இட்ஸ் கிளியர். அப்போ இதுதான் இந்த சத். அப்போ இறந்த காலம் எதிர்காலங்களில் ஒன்று இருக்கிறது நான். சொல்லுங்க. இந்த அகங்காரம் ஆகிய நான் இல்லை, உண்மையான நான். அது ஆழ்ந்தோரத்தில் இருந்தது, கனவில் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. அது முன்பு இருந்தது, இப்போ இருக்கிறது, இனிமேலும் அது இருக்குது. அதுக்கு ஒரு இது இல்லை. அது இப்போ இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கிறது. சரி, அந்த நான் அதான் இறைவன் ஆகிய, அதான் கடவுள், அதான் ஆத்மன், அதான் நீ தத்துவமசி, நீ அதுவாய் இருக்கிறாய். அதுதான் இது சத்து. சொல்லுங்க. சத்து. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இருக்கிறது. அது மாதிரி நான் இருக்கிறேன். அது சத்து. அப்போ the self is present in all the 3 periods. இந்த ஆத்மன் நான், இந்த ஆத்மன் சத்தியம் இதில் முக்காலத்திலும் இருக்கிறது. ஒரு மாற்றமும் இல்லை. முக்காலத்தில் சொல்லக்கூடாது. முக்காலத்துக்குள்ள 3 சொல்கிறியே இல்லை. எப்பொழுதும் உள்ள இப்பொழுதும். அதுதான் உண்டு. ஸோ
ஒரு காலம் நான் இல்லாத ஒரு காலம் விடுங்க இருக்கவில்லை. நான் இருந்தேன், இப்பொழுதும் இருக்கிறேன். நான் இல்லாமல் போக மாட்டேன். அந்த நான் அந்த சத்தியமாகிய நான், தெய்வீகமாகிய நான். இந்த பொய் நானை பற்றி சொல்லவில்லை, சரிதானே? ஸோ இதை கவனம் கேட்கும். பிறப்பு என்றால் இல்லாதொன்று வருகிறது. இந்த உடம்படுத்து கொடு இவ இல்லாமல் இருந்தவருக்கு அந்த வந்திருக்கா, அப்போ பேர்த், சரிதானே? அந்த இந்த பிறப்புண்டா அதுக்கு ஒரு பெயரும் உருவமும். அது பிறந்தது கட்டாயம் ஆகும். அது என்ன, இந்த ஆத்மனாக இருக்க முடியாது. எது பிறந்ததோ அது இறக்கும், அது ஆத்மனாக இருக்க முடியாது, சரிதானே? ஆகவே நான் எப்பொழுதும் இருக்கிறேன். ஆகவே நான் அஜன்மா, பிறப்பில்லாதவன். சொல்லுங்க. பிறவாமல் என்னையால் சத்குருவாய். அஜன்மாண்டா நான், இந்த உண்மையான நான் பிறக்கவில்லை. இந்த ஆகாயம் பிறக்கவில்லை, அலை பிறக்கவில்லை, அது தண்ணி கணக்காக்கும். சரி, ஆகவே நான் அஜன்மா. அந்த பிறக்காது இறக்க முடியாது. ஆகவே அது அமரா. அந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டி. பிறக்காத ஒன்று இறக்க முடியும். நான் பிறக்கவில்லை, ஆகவே எனக்கு இறப்பும் இல்லை. அடுத்தது, எப்போ தொடங்கினது இந்த நான்? எப்பொழுதும் உள்ளதுக்கு தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை. அனாதி. சொல்லுங்க. அடுத்தது தொடக்கமும் முடிவும் இல்லாமல் எப்பொழுதும் இருக்கிறது அனந்தா. சொல்லுங்க. அனந்தாண்டா அது முடிவே இல்லை. நல்லா கேளுங்க. ஸோ அஜன்மா, அமரா, அனாதி, அனந்தா. இது நம்மட இயற்கை நிலை. அந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு, இந்த குப்பை, இந்த பஞ்சகோஷம் 3 உடம்பு அவத்தாத்திரையும் தூக்கி இந்த குப்பையை தூக்கி போட்டிங்கண்டா, இது நீ, இது நான். ஸோ எது இருந்தாலும் அது பெயர், உருவம், அதுக்கு சில தகுதிகள் இருந்தால் அது நிச்சயமாக பிறந்தது, நிச்சயமாக சாகும். இந்த உலகத்தில் 5 விஷயந்தான் இருக்குது. அஸ்திபாதி பிரிய ரூபம் நாமம். கவனம். இந்த உலகத்தில் 5 இருக்குது. அஸ்தியண்டா இருக்கிறது சத்து, பாதியண்டா திருண்டா சித்து, அஸ்திபாதி பிரியண்டா ஆனந்தம். இது 3. அடுத்தது பெயரும் உருவம். பேரும் உருவம். நல்லா யோசிச்சு பார்த்தேன்டா, இந்த அஸ்தி பாதி பிரிய சொன்ன மாதிரி இதுக்கு பெயரும் உருவம் இருக்க முடியாது. அது இருந்தால், இப்போ அலை தண்ணி தான், ஆனால் அது பேரும் உருவமும் தெரிகிறது, ஆனால் இருக்கிறதோ இல்லை. அந்த உதாரணத்தை எடுத்துக்கணும். அப்போ என்ன சொல்கிறான்னா, அப்போ நான் பிறக்காதவன், எனக்கு இறப்பும் இல்லை. ஆகவே நான் என்னது, ஐ ஆம் டைம்லெஸ், நித்தியம். சொல்லுங்க. எனக்கு தொடக்கமும் இல்லை, முடியும் எட்டோனல்னு சொல்கிறேன். எப்பொழுதும் நான் இருக்கேன், அழிவே இல்லை. அடுத்தது, இந்த ஒன்று, இந்த சத்தியச்சித்த ஆனந்தம், அதுக்கு ஒரு மாற்றமும் வரணும். மாற்றம் எங்கே வரும்? இந்த பேரும் உருவத்து தான் வரும். சத்தியத்துக்கு ஒரு மாற்றம், அவ்விகாரியன்னா ஒரு மாற்றமும் வரணும். அகம் நிர்விகல்போ நிராகார ரூபோ, அதில் வருது. நிர்விகல்பனா மாற்றம், விகல்பனா மாற்றம், நிர்விகம் ஒரு மாற்றமும் இல்லை. இதுக்குள்ளுக்கு இருக்க நானுக்கு உண்மையான சத்தியத்துக்கு ஒரு மாற்றம், சரிதானே? அடுத்ததுக்கு பேர் இல்லை, அனாமி. சொல்லுங்க. என்ன பேர் கொடுக்க போகிறாங்க? அனாமி. அடுத்தது அதுக்கு அது வருது, அதுக்கு உருவம் இல்லை. ஆகவே நிராகார. சொல்லுங்க. அவிகாரியண்டா சேஞ்ச் இல்லை, மாறாது. நிராகாரன்னா அதுக்கு உருவம் இல்லை, நிராகார ரூபம். அடுத்தது நிர்குணா. நிர்குணாண்டா ஒரு பேரும் உருவம். இவ சசி அவருடைய பேர், உருவம், இவ இப்படிப்பட்டவ, இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த தூய நான்
என்னது அது எங்குன்றது புறவாமல் இரவாமல் புறவாமல் எங்கும் உள்ள எப்பொழுதும் உள்ள இப்பொழுதுக்கோ என்னது ஒரு குணமும் இல்லை, ஆகாயம் போல் இருக்கும். அப்போ திஸ் ஆப்ஜெக்ட்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் பியூர் பீயிங். அதானே நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஆழ்ந்த உறக்கத்தில் அது சொல்ல ஆப்ஜெக்ட்லெஸ்ன்னு சொல்கிறது. அங்கே ஒரு உருவமும் பேரும் உருவமும் சொல்லுங்க இருக்கவில்லை, ஆனால் நான் இருந்தேன். அது சொல்கிற பியூர் பீயிங்கண்டா நான் என்ற இது இருக்கிறதுக்கு பேரும் உருவமும் அவசியம் இல்லை. அதுக்கு தான் இந்த லைஃப் ஆஃப்டர் லைஃப் இந்த உடம்பு என்ன கிடக்கு அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க பார்த்துட்டு. அவங்களுக்கு தெரியாது, ஒரு விளக்கம் தெரியாது. ஆனால் என்னது பேரும் உருவம் தான் கிடக்குது, இங்கே நிற்கிறாங்க. அப்போ அந்த உடம்பில் இருக்கக்குள்ள இப்போ நீங்கள் எல்லாம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறீங்கோ, ஆனால் உடம்புக்குள்ளே இங்கே இல்லை. ஏன் இந்த உடம்பு இல்லாமதே நீ இருக்கிறாய். முட்டாள்தனமாக அறிவீனத்தால் என்ன நீ இந்த உடம்பு நிற்கிறபடியே தான் இருக்குது. அப்படின்னு தான் கனவில் எடுத்துகிட்டு போவேன். இந்த உடம்பை தூக்கிட்டு முடியுமோ? ஆழ்ந்த உடலை தூக்கிட்டு போவேன். அடே 24 மணி தேவை 2 பேரும் இல்லை, நீ இல்லை. இப்போ கட்டிக்கொண்டு வளர்றா இந்த பணத்தை கவுதா இல்லையா? எஸ், வேக் அப். ஸோ என்ன சொல்கிறா? ஆகவே தி ஆப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் பியூர் பீயிங், தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள். அது அழகான உதாரணம். ஒரு பளிங்கு இந்த மேசையில் வச்சுருப்பாங்க, ஒரு பளிங்கு பேப்பர் வெயிட்டு என்னன்னு. அப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் வாஸ் இல்லாட்டி வச்சுருந்தா அந்த பூவோட கலரு ஏதாவது அந்த பளிங்கு தெரியும். பளிங்கு சிவப்பாக இருந்தால் சிவப்பாக தெரியும், ஆனால் பளிங்குக்கும் அந்த சிவப்புக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இதை ஞாபகம் வச்சு அது மதன்னி உருப்பளிங்கு போல்வாளன் உள்ளத்தினுள்ளே. சரஸ்வதி அம்மாவை பற்றி சொல்கிற பாரு, அந்த என்ன அர்த்தமாக பாரு, என்ன விருப்பம் அந்த பாரு. என்ற இதயம் அவ்வளோ தூயதாக இருக்கிறது. அங்கே சச்சிதானந்த மெய்ப்பொருளாகி சரஸ்வதி தாய் இருக்கிறார். அவங்க ஒன்று நடக்கும், அது சரியாக தான் நடக்கும். என்ன சொல்கிறா? இன் இட் தேர் இஸ் நோ பிகமிங் as it is changeless நிர்விகார். இப்போ நீங்கள் பிறந்தீங்க ஒரு நாளே பிள்ளை வளர்ந்து இப்போ இந்த வந்துட்டான் இல்லையோ, இப்படியே போய் அறுவரா இல்லையோ, இருக்கோ இல்லையோ. அப்போ என்ன நடக்குது? பிகமிங் என்றா என்னது? ஒன்றிலிருந்து இன்னொன்றாக நீ மாறுவது. ஆனால் இந்த தூய நானுக்கு ஒரு மாற்றம் கிடையாது. அது மாறுறது பேர் உருவம், ஆகவே இது அழியும். அதில் எச்சரிக்கையாக இருக்கும். எது பேரும் உருவம் உள்ளதோ அது கட்டாயம். ஸோ as it is changeless நிர்விகார சொல்லுங்க, இதில் ஒரு மாற்றமும் இல்லை. நான் ஆண்டவரத்தில் இந்த துரியாக இருந்தது, கனவுலையும் இருந்தது, இப்பொழுதும் இருக்குது. இதெல்லாம் இந்த டஸ்ட்டு தட்டி விட்டேன்டா அந்த நான் தூயதாக போகும். நம்ம பார்வதி பதி ஹர ஹர மகாதேவ ஹரி ஓம்.